ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து குவிக் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம். உடனடியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். சூப்பராகவும் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. சரி வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் வந்து 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். இது வந்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் வந்து கரிஞ்சு போயிடும். ஆஃப் பண்ணிடுங்க போட்டோன்னே. வெங்காயம் வந்து ஆறிடுச்சு, அதை மிக்சியில் போட்டுட்டோம். இப்போ வந்து 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடுவோம். இப்போது நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் கடுகும் ஜீரகமும் போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடிச்சோன்னே கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. செம்ம குவிக்காக நம்மளோட சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் வந்து இது வந்து சூப்பராக வந்து செட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். Thank you.